அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 6th தமிழ் ஃபுல் ரிவிஷனாக தினமும் 50 கேள்விகளாக பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கேள்விகள் பார்த்து முடித்து நம்ம 6th தமிழை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த வீடியோ பதிவிலிருந்து நம்ம 7th ஸ்டாண்டர்டு தமிழ்லேருந்து ஃபுல் ரிவிஷனாக பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எதை பயன்படுத்த வேண்டும்? இது டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஓர், ஒரு, இதில் உயிரெழுத்து தொடங்கும் முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும். இப்போ நம்ம கேள்வி பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்பதை பயன்படுத்த வேண்டும். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. எது இல்லாமல் இருப்பது சிறந்த அறம்? எது இல்லாமல் இருப்பது சிறந்த அறம்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். லாரி என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? லாரி என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? லாரி என்ன வரும்? சரக்குந்து என்பது சரியான ஒன்று. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு என்று பாடியவர் யார்? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு என்று பாடியவர் ஆப்ஷன்ல கவிமணி தேசிக விநாயகனார். கலீல் கிப்ரான் என்பவரின் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? அவர் தீர்க்கதரிசி என்ற பெயரில் மொழிபெயர்த்திருப்பாரு. அவர் யாருன்னு பாருங்க. புவியரசு என்பது சரியான ஒன்று. இடுகுறி பெயரின் வகைகள் யாவை? இதுல நம்ம இடுகுறி பொது பெயர்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ இடுகுறி பெயர்களின் வகைகள் 2 ஆகும். வட்டம் என்பது எவ்வகை பெயர்? வட்டம் இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல வட்டம் என்பது பண்பு பெயரை குறிக்கும். நீதி நூல் பயில் என்று கூறியவர் யார்? நீதி நூல் பயில் என்று கூறியவர் மகாகவி பாரதியார் அவர்கள். குழந்தைகள் பள்ளியில் ஏற்ற தாழ்வின்றி படிக்க காமராசர் ஐயா அறிமுகப்படுத்தியது என்ன? குழந்தைகள் பள்ளியில் ஏற்ற தாழ்வின்றி படிக்க காமராசர் ஐயா அறிமுகப்படுத்தியது சீருடை திட்டமாகும். ஞா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? இப்போ நீ இந்த வரிசையில எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? இதில் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எந்த கேள்வி? அவர் அப்படி இங்கிலாந்து நோக்கி பயணம் பண்ணுவார் கப்பலில், கடல் வழியா. அப்போ அவருக்கு அந்த நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற கேள்வி. யாருக்கு தீங்கு செய்தவர்கள் தப்ப முடியாது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பெரியோருக்கு தீங்கு செய்தவர்கள் தப்ப முடியாது என்று வள்ளுவர் கூறுகிறார். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல்னா கண்டிப்பா என்ன வரும்? சேர்த்தல் என்பது எதிர்ச்சொல்லாகும். அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எந்த நூல்? அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்பது சரியான விடை. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை? சொல்லின் இடையில் என்னென்ன எழுத்துக்கள் வரும்? ஆப்ஷன்ல பாருங்க. மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். பி மற்றும் சி. ஆப்ஷன் டி சரியான விடை. இந்தியாவில் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார்? இந்தியாவில் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் சர் சி.வி. ராமன் அவர்கள். காமராசர் முதல்வராக இருக்கும்போது திறக்கப்பட்ட பள்ளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? காமராசர் முதல்வராக இருக்கும்போது திறக்கப்பட்ட பள்ளிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6000 பள்ளிகள் திறக்கப்பட்டன. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று கூறியவர் யார்? கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்றவர் ஔவையார் அவர்கள். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் இருக்கும் இடம் அது அண்ணா நூற்றாண்டு நூலகம், சென்னை என்பது சரியான ஒன்று. ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தவறான சொல்லை கண்டறி. இதில் கண்டான், நண்டு, வண்டு
இதுக்கு என்ன வரும்? வென்றான். இதுதான் வந்து சரியா வந்திருக்கு. இதுல வென்றான் என்பது தவறான சொல். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் விருதாகும். ஐ என்னும் எழுத்தின் இணை எழுத்து என்ன? ஐ என்ற எழுத்தின் இணை எழுத்து என்ன வரும்? ஈ என்பது இணை எழுத்தாகும். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்த வேண்டும்? உயிரெழுத்து அப்படின்னாவே ஓர் என்பதை பயன்படுத்த வேண்டும். உலகின் முதல் விஞ்ஞானி என்று அப்துல் கலாம் அவர்கள் யாரை குறிப்பிடுகிறார்? உலகின் முதல் விஞ்ஞானி என்று அப்துல் கலாம் ஐயா குறிப்பிடுவது குழந்தைகளை. பிற உயிர்களிடம் எதனை கண்டு வருந்துவது அறிவின் பயன்? பிற உயிர்களிடம் எதனை கண்டு வருந்துவதுன்னு பார்த்தீங்கன்னா பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவது தான் அறிவின் பயனாக உள்ளது. இயல்பு நவிர்ச்சி அணியின் மற்றொரு பெயர் என்ன? இயல்பு நவிர்ச்சி அணியின் மற்றொரு பெயர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணி என்று அழைக்கப்படுகிறது. அறநெறி கல்வி வலியுறுத்துவன யாவை? அறநெறி கல்வி வலியுறுத்துவது பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான பதில். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர் தான் அந்த பாதம் என்ற சிறுகதையை இயற்றியிருப்பார். எஸ் ராமகிருஷ்ணன் என்பது சரியான பதில். பெரியவர்களுக்கு எதை செய்தவர் தப்ப முடியாது? பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்ன? பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவதற்கு பெயர் உயர்வு நவிர்ச்சி அணியாகும். எந்த நான்கும் இல்லாமல் வாழ்வது அறம்? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் இந்த நான்கும் இல்லாமல் வாழ்வது அறம் ஆகும். கரும்பலகை என்பது எவ்வகை பெயர்? பலகை. அதே கரும்பலகை என்பதுனா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரண பெயராகும். ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு பெயர் என்ன? உதவி செய்தல் அப்படின்னாவே ஈகை என பொருள்படும். படித்தல் என்பது எவ்வகை பெயர்? படித்தல் இது வந்து ஒரு தொழிலை குறிக்கும். கண்டிப்பா இது என்ன ஆகும்? தொழிற் பெயராகும். இடுகுறி சிறப்பு பெயரை கூறு. இதுல பாத்தீங்கன்னா மீன் கொத்தி என்பதுதான் இடுகுறி சிறப்பு பெயராகும். முத்தரையனார் என்பவர் எந்நாட்டு கவிஞர் ஆவார்? முத்தரையனார் இவர் வந்து ஆப்ஷன்ல மலேசியா நாட்டு கவிஞர் ஆவார். சோம்பல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? சோம்பல் கண்டிப்பா என்ன வரும்? சுறுசுறுப்பு என்பது எதிர்ச்சொல்லாகும். பராபரக்கன்னி பாடலின் ஆசிரியர் யார்? பராபரக்கன்னி பாடலின் ஆசிரியர் தாயுமானவர் அவர்கள். கூர் என்பதன் பொருள் என்ன? இப்போ குரூப் 2ல இந்த குறள் கொடுத்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. கூர் என்பது என்ன பொருள்படும்? கூர் என்பது மிகுதி என பொருள்படும். பேட்ரியாட்டிசம் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? பேட்ரியாட்டிசம் என்பதன் கலை சொல்லாக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல நாட்டுப்பற்று என்பதை குறிக்கும். நோ என்னும் எழுத்தின் பொருள் என்ன? நோ என வரும்? துன்பம் என பொருள்படும். விளக்குகள் தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விளக்குகள் தந்த ஒளி இது லிலியன் வாட்சன் என்பவராவார். தேசிய அறிவியல் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? தேசிய அறிவியல் நாள் அனுசரிக்கப்படும் நாள் பிப்ரவரி 28 என்பது சரியான பதில். நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? அவர் பேர்ல தான் விருது வழங்குறாங்க. அரங்கநாதன் அவர்கள்தான் நூலக விதிகளை உருவாக்கியவராவார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எவ்வளவு? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் கொண்டதாகும். பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான கல்வி முறையின் பெயர் என்ன? பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான கல்வி முறையின் பெயர் பிரெய்லி முறையாகும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் எந்த எழுத்துக்கள் வரும்?
சொற்களின் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் எது வரும்னு பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் வரும். அவ் என்னும் எழுத்தின் இன எழுத்துக்கள் இல்லைன்னா இன எழுத்து எது? இதுக்கு ஆப்ஷன்ல பாருங்க. அவ்வுக்கு வந்து ஊ, ஐக்கு ஈன்னு பார்த்தோம். அவ்வுக்கு ஊ என்பது இன எழுத்தாகும். விவேகானந்தர் பிறந்த நாள் கொண்டாடப்படுவது என்ன தினமாக? விவேகானந்தர் பிறந்த நாள் கொண்டாடப்படுவது பார்த்தீங்கன்னா இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இ மேகசின் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? இ மேகசின் அப்படின்னா ஆப்ஷன்ல மின்னிதழ் என பொருள்படும். சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு எந்த ஆண்டு? வ.உ.சி. அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு 1906 ஆண்டாகும். கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல்? இது ஒரு முக்கியமான கேள்வி. கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடலாகும். ஏவல் என்பதன் பொருள் என்ன? ஏவல் அப்படின்னா அதனோட பொருள் பார்த்தீங்கன்னா தொண்டு என பொருள்படும். குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது என்ன பெயர்? குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பதற்கு பார்த்தீங்கன்னா இடுகுறி பொதுப்பெயர் என்பதாகும். அறங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த அறம் எது? அறங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த அறமா என்னன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பகிர்ந்து உண்ணுதல் என்பது சிறந்த அறமாகும். நூலின் பயன் என்ன? நூலை கற்பதால் பயன் என்ன வரும்? அறம், பொருள், இன்பம், வீடு 4 வரும். நவிர்சி என்பதன் பொருள் என்ன? நவிர்சி இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுதல் என பொருள்படும். ஒரு நாளும் நம்மை விட்டு செல்லாதது எது? ஒரு நாளும் நம்மை விட்டு செல்லாதது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நன்மையும் தீமையும் நம்மை விட்டு செல்லாததாகும். ஏழைகளுக்கு உதவி செய்வதன் பெயர் என்ன? ஏழைகளுக்கு இது ரிப்பீட் ஆயிடுச்சு. ஈகை என்பது சரியான விடை. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? எளிது இது கண்டிப்பா என்ன வரும்? அரிது என்பது எதிர்ச்சொல்லாகும். கார்பன் இலையால் செய்யப்பட்ட செயற்கை காலின் எடை எவ்வளவு? கார்பன் இலையால் செய்யப்பட்ட செயற்கை காலின் எடை எவ்வளவு கிராமா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் என்பது சரியான விடை. அண்ணா நூலகம் எத்தனை தளங்களை கொண்டது? அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை தளங்களை கொண்டது? இது வந்து பார்த்தீங்கன்னா 8 தளங்களை கொண்டதாக உள்ளது. பசியின்றி இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஆப்ஷன்ல பசி கூட்டல் இன்றி என்பது சரியான ஒன்று. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் என்ன? வல்லினம் கசடதபர ஞமன நமன யரள வளல. இதில் மெல்லினத்தில் நமன நமன இதில் எது வரும்? இடம்பெறாத சொல். ஆன்சர் கண்ணில் என்பது சரியான விடை. அஃது என்ற சொல்லை எங்கு பயன்படுத்த வேண்டும்? அஃது என்ற சொல்லை எங்கு பயன்படுத்த வேண்டும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சரிதான். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு அஃது பயன்படுத்த வேண்டும். கிளை என்பது எவ்வகை பெயர்? கிளை அப்படின்னாவே அது கண்டிப்பா ஒரு உறுப்பு தான். சினை பெயரை குறிக்கும். உள்ளத்தில் எது இல்லாமல் இருத்தல் சிறந்த அறமாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். அது என்னும் சொல் எங்கு பயன்படுத்தப்படும்? அதுங்கிறது எங்க பயன்படுத்தப்படும்? உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும். அஃது வந்து உயிரெழுத்து. அது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் பயன்படுத்த வேண்டும். நூலகத்தில் படித்து உயர்நிலையை அடைந்தவர் அல்லது அடைந்தவர்கள் யாவர்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அண்ணா, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவங்க அனைவருமே நூலகத்தில் படித்து உயர்நிலையை அடைந்தவர்கள் ஆவார்கள். சுதந்திர இந்தியாவின் வெற்றியாக குறிப்பிடப்படுவது என்ன? சுதந்திர இந்தியாவின் வெற்றியாக அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பது, செயற்கைக்கோளை ஏவும் திறன், உணவு உற்பத்தியில் தன்னிறைவு. ஆப்ஷன் டி இவை அனைத்தும் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் எது இடுகுறி பெயர்? இடுகுறி பெயர் என்னவா இருக்கும்? மண் என்பதுதான் இதுல இடுகுறி பெயராகும்.
பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே கூறுவது என்ன அணி? கண்டிப்பா இது என்ன வரும்? பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே கூறுவது இயல்பு நவிர்சி அணியாகும். பிற உயிர்களின் எந்த உணர்வை கண்டு வருந்துவது அறிவின் பயன்? பிற உயிர்களின் துன்பம் கண்டு வருந்துவதுதான் அறிவின் பயனாக உள்ளது. உயிரற்ற பொருளை குறிக்கும் பெயர் என்ன பெயர்? உயிரற்ற பொருளை குறிக்கும் பெயர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பொருட்பெயர் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 75 கேள்விகள் பார்த்தோம். இதோட நம்ம 6th தமிழ் முடிச்சுட்டு அடுத்த வீடியோ பதிவிலிருந்து நம்ம 7th தமிழ் ஃபுல் ரிவிஷனாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் டெட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.